ஹே गाइस இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். வருஷ பொங்கல் வந்தா ஒவ்வொரு ஊர்லயும் காணும் பொங்கலுக்கு விதவிதமான விளையாட்டு போட்டிகள் நடத்துவாங்க. ஆனா இப்பலாம் வர வர விவகாரமான விளையாட்டு போட்டிகள் நடத்திட்டு இருக்காங்க. பொங்கல் விளையாட்டு போட்டிங்கிற பேர்ல இவங்க பண்ற அக்கப்பொருட்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஊர்ல நடந்த விளையாட்டு போட்டிகளையும் இனி நம்ம ஊருக்கு வர இருக்கிற வித்தியாசமான விளையாட்டு போட்டிகளையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆஹா ஆரம்பிச்சுட்டாரோடா. இது நம்ம சாமி வந்துருங்க. கடவுளே போச்சுறாங்க. ஐயா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஃபன் காத்திருக்கு. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி விட்டு போங்க. வீடியோ பார்த்து முடிச்சிட்டு கடைசில உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. முதலாவதாக பொண்டாட்டியை தூக்கி செல்லும் போட்டி நடைபெறுகிறது. அவரவர் மனைவியை அவரவர் தூக்கி செல்ல வேண்டும். டேய் எங்கடா என் பொண்டாட்டியை காணோம்? எவன்டா என் பொண்டாட்டி தூக்கிட்டு போனது? அட பாவிங்களா, என் பொண்டாட்டி அவனை மாத்தி தூக்கிட்டு போனா? ஏய் யார் யாது அவனோட பொண்டாட்டி விட்டுட்டு அந்த ஆளோட பொண்டாட்டி தூக்கிட்டு போனவன் மரியாதையா அவன் பொண்டாட்டியை கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்க சொல்லி விட்டேன். எப்படா சான்ஸ் கிடைக்கும் தூக்கிட்டு போலான்னு காத்துட்டு போனுங்க போல. ஏய் சுரேஷே நாளை இட்டுன்னு போயிட்டலடா. தாடா கோச்சாரா என்னடா சுரேஷே தாடா யாரு. அடுத்ததாக பலூன் உடைக்கும் போட்டி நடைபெறுகிறது. பலூனை மட்டும் உடைத்தால் போதாது, தன்னுடைய மனைவியின் இடுப்பெலும்பையும் உடைக்க வேண்டும் என்று வெறித்தனமாக இடித்துக் கொண்டிருக்கிறார். கடைசியில் உடைந்தது பலூன் அல்ல, அவரது பல்பு தான். பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா வாருங்க இங்க வந்துருச்சு. அடுத்ததா மனைவியை வச்சு மட்டை இழுக்கும் போட்டி நடைபெறுகிறது. கடா சின்ன வயசுல எல்லாருமே இந்த விளையாட்டு விளையாடி இருப்போம். ஆனா இப்ப 7 வயசாகி எரும மாடு சைஸ்ல இருக்கும் போது இந்த விளையாட்டு விளையாட சொன்னா எப்படி முடியும்? ஆனா ஆம்பளைங்க கூட இழுத்துட்டாங்கப்பா, இது பொம்பளைங்களால இழுக்கவே முடியல. ஏயோ வட்டி வட்டியா சோரத்தீங்க தானே கேக்குறியா? இப்படி சனமாடு மாதிரி பெருத்து போயிருந்தா எப்படி நான் உங்களை இழுக்கிறது? கல்யாணமான பெண்களுக்காக பிரத்யேகமாக நடத்தப்படும் போட்டி இது. விளக்க மாத்த பொடி பலூனா அடி, இதுதான் இந்த விளையாட்டின் பெயர். தெடி தெடி பலூனா அடி. ஆண்டியோட புருஷன் கதி அதோ கதி தான். பாவம்பா இந்த ஆண்டியோட புருஷன் பலூனுக்கு இந்த அடி விழுதுனா அவருக்கு எந்த அடி விழுமோ? போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க. அடுத்ததா ஆண்களுக்கான சிறப்பு போட்டிரா. இதுல கைய படாம ஜட்டிய முட்டி வழியா போடணும். டேய் நீ முட்டிய போடுவியோ இல்ல குட்டி கரணத்தை போடுவியோ? ஜட்டிய போட்டாதான்டா உனக்கு பிரைஸ். ஜட்டி போட்டு வந்துடுறேன். ஐயோ ஜட்டி எங்க இருக்குன்னு தெரியல. என் பெரிய ஜட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிதான். முதல்ல பொம்பளைங்களுக்கான கேமை பார்த்தோம், அடுத்தது ஆம்பளைங்களுக்கான கேமை பார்த்தோம். இப்ப பார்க்க போறது ஆம்பளைங்க பொம்பளைக்கும் இவனுங்க என்ன மாதிரி கேம் கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? அதை என்ன கர்மத்தை சொல்றது நீங்களே பாருங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, இவனுங்க கண்டுபிடிக்கிற கேம் பூரா விட்டு படத்துக்கு டப்பு கொடுக்குற வகையில கண்டுபிடிச்சு வைக்கிறாங்க. என்னத்த சொல்றது? பந்தயத்துக்கு நான் ரெடி. பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும் போதே ஆட்டக்காரி கூட ஆட்டம் எங்குதோ, நீ கண்டிப்பா வாங்க வேண்டிய ஆள் தாயா. என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தான்? எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கறது. சோலி முடிச்சு. ஏய் பொண்டாட்டி தூக்கிட்டு ஓட சொன்னா சொல்லி வச்ச மாரி எல்லா பேரும் ஒரே மாதிரி விடுறீங்களேடா. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை அப்படி தூக்குவேன் இப்படி தூக்குவேன்னு சொல்ல வேண்டியது, ஆனா ரியாலிட்டி இதுதான். இப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உன்னை தூக்கி வச்சு அவ்வளவுதான், அதுதான் லவ். இந்த ஊர்ல பெண்களுக்கு கயிறு இழுத்துல போட்டு வச்சிருக்காங்க, எவ்வளவு சூப்பரா இழுக்கிறாங்கன்னு பாருங்க. ஆனா இதுவே ஆண்களுக்கு வச்ச போது அவங்க எப்படி இழுத்தாங்கன்னா
இங்க விளையாடிட்டு கயிறு இழுத்து போட்டியில மட்டும் நோட் பண்ணுங்களேன். தம்பி விடாதீங்கப்பா, இழுங்கப்பா, இழுங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இழுங்கப்பா. தம்பி நல்லா இழுப்பா. என்ன பண்ணி தம்பி, இது சரி வராதே. நீங்க இங்க இருந்து இழுங்க, நான் அப்படியே இழுத்துக்கிட்டே முன்னாடி போறேன், சரியா? தம்பி நீங்க ஒழுங்கா இழுக்க மாட்டீங்க, நான் அப்படியே அந்த டீமுக்கு போய் இழுக்கிறேன். தம்பி இழுங்கப்பா, நம்ம டீம் தான் ஜெயிக்க போகுது. ஜெயிச்சிட்டா. தோக்க போறேன்னு தெரிஞ்சு எப்படி டீமை மாத்துறாரு பாத்தீங்களா? கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கின்றது. தன்னால முடியலனாலும் அவரை போல கட்சி மாற மாட்டான்னு இங்க ஒருத்தர் வெல் ப்ரிப்பேர்டு பிளானோட வந்திருக்காரு. இவரு கயிறை இழுக்க மாட்டாருன்னு சொல்லல, இழுத்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். என்னது இது? மீண்டும் சந்திப்போம். மீண்டுமா? நல்ல வேலையா கைத்த வயித்துல கட்டியிருந்தாரு, கழுத்துல கட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்? கண்ணாடியில காலை வச்சிருக்கிற மாதிரி இந்த 4 ரெஃபரி பொண்ணுங்களும் கைத்து மேல காலை வச்சு நிக்கிறாங்க. ஸ்டார்ட் சொன்னது என்ன ஆச்சுன்னா, ஐயோ போச்சே, அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்து எனக்கு அடுத்ததா பலூனை வச்சு சில பல கேமையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையெல்லாம் இப்ப பாப்போம். இந்த மாதிரி கேம்ஸ் கூட பரவாயில்ல, அடுத்து வர்றதெல்லாம் ஒரு மாதிரி விவகாரமான சமாச்சாரமான கேமா தான் இருக்கு. ஐயோ அச்சோ, இது கொஞ்சம் விவகாரமான சமாச்சாரமா இருக்கே. பலூன்ல காத்தடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வேற இடமே இல்லையா? புருஷனோட கால் கவட்டை கூட தான் வச்சு அடிக்கணுமா? இன்னும் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நம்ம ஊர் பொங்கல் விளையாட்டு போட்டில இன்னும் நடக்கல, ஆனா கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இதையும் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வச்சிருவாங்க. இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, யாரோட பொண்டாட்டி பலூன்ல வேகமா காத்தடிச்சு நிரப்பி அந்த பலூனை வெடிக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. பெண்களுக்கு இந்த மாதிரி கேம், அதுவே ஆண்களுக்கு எப்படிப்பட்ட கேம் தெரியுமா? அடி 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 என்னடி இது? அடி 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 அடுத்ததாக ஆண்டிகளுக்கான பலூன் உடைக்கும் போட்டி நடைபெறுகிறது. இதில் யார் முதலில் ஆப்போனன்ட் பலூனை உடைக்கிறார்களோ அவர்தான் வெற்றியாளர். அதோட மட்டுமின்றி வெற்றி பெற்ற ஆண்டிக்கு பலூன் ஆண்டி என்று சிறப்பு பெயரும் வழங்கப்படும். ஏப்பா ஏய், இந்த விளையாட்டு பேரு மாமரத்து அடியிலே மாமா மடியிலே பலூன் எடுத்து வெடியிலே அதாமலே. அதுவும் இந்த பிங்க் கலர் சுடிதார் போட்ட ஆண்டி ஜாக்கி சானோட தங்கச்சியா இருக்கும் போல பறந்து பறந்து உட்காந்து பலூனை வெடிக்குது. இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது, சில நேரத்துல கடுகடுன்னு இருக்கு மாப்பிள. இந்த கேம் ரொம்ப ஃபேமஸான கேம் போல, பல இடங்கள்ல இந்த கேம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா என்ன, பலூன் உடைக்கிறதுக்கு பதிலா பல ஆண்களோட பல்புகள் உடைக்கப்படுகின்றன. பலூன் விளையாட்டு முடிஞ்சது, அடுத்து பழ விளையாட்டு பாப்போமா? இந்த விளையாட்டுல பழத்தை யாரு கரெக்டா வாயில ஊட்டி விடுறாங்களோ அவங்க தான் வின்னரு. இவங்களாச்சும் பரவாயில்ல, இங்க ஊட்டிட்டு இருக்காங்க, அங்க ஒருத்தன் எங்க ஊட்டிட்டு இருக்கான்னு பாருங்க. பலூன் காமெடி முடிஞ்சது, பழ காமெடி முடிஞ்சது. அடுத்து இந்த பானை உடைக்கிற காமெடி. கண்ணை கட்டி விட்டா சுத்தி நிக்கிறவங்க மண்டையை உடைக்க பாக்குறான். இவர் உடைக்க நினைச்சது என்னவோ பானையை தான், ஆனா கடைசியில உடைஞ்சது இவரோட மண்டை. அடுத்ததாக பெண்களுக்கான குடம் தூக்கி கொண்டு ஓடும் போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டி எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, தண்ணியில இறங்கி வந்துச்சுன்னா முந்தி அடிச்சுட்டு போய் குடத்துல தண்ணி பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Run. போட்டு 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 போட்டு
கண்ணா இந்த ஆண்டி யானையில பா குதிரை யாராலையும் பிடிக்க முடியாது. பொங்கலுக்கு ஊர்ல மட்டும் இல்லைங்க, ஐடி ஆபீஸ்ல கூட இந்த மாதிரி விவகார கேமுங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. வணக்கம் மக்களே, இந்த விளையாட்டோட பேரு குனிஞ்சுக்கிட்டு சுத்து, நீதாமா கெத்து. குனிஞ்சுக்கிட்டு 10 சுத்து சுத்திட்டு நேரா போய் கோட்டை தொட்டா இவங்க தான் வின்னரு. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. அடுத்ததா பார்க்க போறது வாயோட வாய வச்சு விளையாடுற கேமு. இவங்க ஆசையெல்லாம் தீர்த்துக்கிற மாதிரி என்னமா கேம் கண்டுபிடிச்சு விளையாடுறாங்க பாருங்க. இந்த விளையாட்டை போன வருஷம் பொங்கலுக்கே நடத்திட்டாங்க. இத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த வருஷமும் நடத்திட்டு இருக்காங்க. அதுல இந்த பிங்க் கலர் சட்டை போட்ட ஜோடி இருக்கே, நீங்க என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. ஆசை நூறாச்சு போங்க, நிலவு வந்தாச்சு வாங்க. நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். ஆஹா, அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. ஏப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானையா. அங்க பாரு, அந்த பழம் படுற பாட பாரு. இங்கே கணவன்மார்கள் மனைவிமாரை தூக்கி கொண்டு ஓடும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யார் முதலில் வாரார்கள் என்று பார்ப்போம். சட்டி இந்த கொண்டு போட்டுட்டான். எல்லாரும் கும்பத்தில் விழுந்து கிடப்பதால் அவரவர் மனைவியை அவரவர் தூக்கவும், மாத்தி தூக்கிட வேண்டாம். இதே மாதிரி வெளிநாட்டுலயோ பொண்டாட்டிய புருஷங்க தூக்கிட்டு போற கேம் வச்சிருக்காங்க. என்ன லட்கி? நான் ஜீன்ஸ் போட்டு வெள்ள குலுப்பி. லड़की लड़की என்ன லட்கி? இந்த கண்ணு குட்டி பேருக்கு இருக்கு. ஏமா என்னமா ஒரு ஆளுக்கு 2 பேர் அடிச்சுக்கிறீங்க? ஓ, அந்த ஆளுக்கு இன்னொரு கேர்ள் பெஸ்ட் வேற இருக்கா? அதான் சண்டை. சிக்கனான முட்டை வரும் செல்ல லड़की, மீச குத்தி செத்து போகும் வெள்ள லड़की, பம்பரப்பு கிட்ட வந்து மன்மதனின் பக்கம் வந்து உன்ன பட்டம் சுத்தும் சுத்தும் லड़की. ஏய் சுரேஷே, நாளை இட்டுன்னு போயிட்டலடா. தாடா கோச்சாடா என்னடா? ஓடுக்கியா தங்கக்கியா உடச்சிக்கியா தந்தனக்கியா 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 ஓடுகிற தண்ணியில உரைச்சி விட்டே தந்தனத்தை கியா கியா தந்தனத்தை. பாட்டி, இந்த வயசுல கபடி விளையாட வந்ததே பெருசு. வந்தமா தொட்டமா போனமா இருக்கணும். அதை விட்டு இப்படி டான்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோ, கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? அட பாவி பையல, அந்த ஆண்டிகளை இப்படி அநியாயமா ஏமாத்திட்டேடா. நானும் பல விளையாட்டுகளை பார்த்திருக்கேன். ஆனா இந்த ஊர்ல சாணி அடிக்கிறதே விளையாட்டா வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, 2 குரூப்பா பிரிஞ்சுக்கிட்டு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களை அடுத்த வாரம் ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.